ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக ஏற்கனவே நம்ம ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 11வது நாளுக்கான வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 101. How many diagonals are there in a polygon of 15 sides? 15 பக்கங்கள் கொண்ட ஒரு பலகோணத்திற்கு எத்தனை மூலை விட்டங்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் கொஷின். அதாவது என்ன அப்படின்னா, பக்கங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டாங்க, மூலை விட்டங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு 2-3 டெட் எக்ஸாமில் இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சதுன்னா நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n-3/2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. n × n-3/2 என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? டயகனல்ஸ், மூலை விட்டங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. how many diagonals கேட்டாங்கன்னா ஃபார்முலா இது. n அப்படிங்கிறது அவங்க எத்தனை பக்கங்கள் கொடுத்துருக்காங்களோ அதுதான் என்னோட வேல்யூ. அப்போ பாருங்க, என்னோட வேல்யூ 15 × 15 - 3 12/2. 1 2 6 2 12. அப்போ 15 6 பெருக்கணும் அப்படின்னா 90. ஸோ மொத்தமாக நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 மூலை விட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் இது ஏற்கனவே டெட்டில் 2 முறை 3 முறை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அவங்க. சரிங்களா? சரி, இதே மாதிரி நமக்கு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கான முதல் கேள்வி 15 பக்கங்கள் இல்லாமல் 12 பக்கங்கள் வச்சு கொடுக்குறேன். 12 பக்கங்கள் கொண்ட ஒரு பலகோணத்திற்கு எத்தனை மூலை விட்டங்கள் உள்ளன? இது ஒரு கேள்வி. 20 பக்கங்கள் கொண்ட ஒரு பலகோணத்திற்கு எத்தனை மூலை விட்டங்கள் உள்ளன? இது ஒரு கேள்வி. ஏன் இந்த கொஸ்டின்லாம் கொடுக்குறதுனா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு மெமரி ஆகிறதுக்காக. n × n-3/2 இதுதான் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இது 101. கேள்வி எண் 102. If a/b = 9/7 then a-b/a+b. இது ஆல்ரெடி நம்ம சொன்னது. இது ரேஷியோவில் இருக்கிறது மாதிரியே தான். இப்படி ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா மேலே இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பர், கீழே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பர். அப்போ ஏவுக்கு 9, பிக்கு 7. ஸோ a - b 9 - 7/a+b 9 + 7. 9 - 7 2, 9 + 7 அப்படின்னா 16. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 2 8 2 16. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/8. முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1/8ங்கிறது தான் இதற்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? ஜஸ்ட் அந்த வேல்யூஸை கொண்டு வந்து அப்படியே புட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததான் 103. x-இன் 15% = y-இன் 20% எனில் x/y காண்க. x-இன் 15%. அப்போ இன்னுனா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பைல 100. x-இன் 15% = y-இன் 20% இப்படின்னு கொடுத்துருக்காங்க. பைல 100 100 கேன்சல் ஆகிடும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? x/y. அப்போ x இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்னவாயிடும்? x/y = 20. இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ பைல 15. கரெக்டாக? கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. 4 5 20, 3 5 15. அப்படின்னா ஆன்சர் 4/3. தட் மீன்ஸ் 4:3. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம பார்க்குறப்ப ஏதோ பர்சன்டேஜில் பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும். லாஜிக் ரொம்ப சின்னது தான். ஓகேவா? ஏற்கனவே 2 கொஸ்டின் கொடுத்தோமா? இங்கே கொஸ்டின் தருவோம். கேள்வி எண் 3 இதே மாதிரியே கொடுக்கலாம். x-இன் 25% = y-இன் 30% எனில் x/y = what? இதே மாதிரி. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிற ஐடியா தெரியணும். இங்கே இன்னொரு கொஸ்டின் தரேன். கேள்வி எண் 4. x-இன் 40% = y-இன் 60% எனில் y/x = இந்த கேள்விக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. இங்கே நான் கேட்டது x/y, இங்கே x/y. 4th கொஸ்டினில் மட்டும் என்ன கேட்டிருக்கேன்னா y/x. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, y இப்படியே வச்சுக்கணும், x எங்கே கொண்டு வரணும், இந்த 15 இங்கேயே வச்சுக்கணும், இந்த 20 எங்கே கொண்டு வரணும், அந்த மாதிரி. ஓகேவா? அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரே சைடாக கொண்டு போயிடணும். ஓகேவா? அடுத்ததான் 104. வில்லின் நீளம் 27.5 சென்டிமீட்டர், பரப்பளவு 618.75 சதுர சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியின் ஆரம் காண்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதில் சொல்லும்போது இந்த வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? L × R/2. மறந்துட்டுனாலும் இப்போ ஞாபகம் வருதான்னு பாருங்க. அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா L-ம் R-ம் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்டிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துட்டோம், லென்த் L கொடுத்துட்டோம், R என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, ஏரியா எவ்வளோ? 618.75 = L எவ்வளோ? 27.5 × R/2. R தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த 27.5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். பக்கத்தில் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா பெருக்கல். அப்போ 618.75 × 2. அதே மாதிரி பெருக்கல் இருக்கிற 27.5 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும். ஈக்குவல் டு 6 மட்டும் நிற்கும். இது கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும்.
கரெக்டாக. ஒன்று இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிகிட்டே வரலாம், இல்லை பாயிண்ட் வச்சுட்டே வந்துட்டு கூட கடைசியாக கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே பண்ணிகிட்டே வரும், எங்கே தேவையோ அந்த இடத்துல மாற்றிக்கலாம். அப்போ 5ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுறேன்னா 5 25 மீதி 2 மறுபடியும் 5 25. இங்கே பண்ணேன்னா 1 5 5 மீதி 1 2 10 மீதி 1 3 15 மீதி 3 புள்ளி 7 35 மீதி 2 5 25. கரெக்டாக. இப்போ மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 1.1. இங்கே 5ஆம் வாய்ப்பாடில் பண்ணேன்னா 2 10 4 20 7 35 5 25. கரெக்டாக. இப்போ பாயிண்ட் வேணா அப்படியே எடுத்துருவா. இப்போ பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா மேலே கூட எடுத்துருக்கலாம், சரி அப்படியே பண்ணிகிட்டே வரலான்னு பார்த்தேன். இங்கே 2 டிஜிட் இருக்குது, அதனால் 2 பாயிண்ட் எடுக்கிறேன். அப்போ இங்கேயும் 2 டிஜிட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 1 டிஜிட் தான் இருக்குது, இன்னொரு டிஜிட்டுக்கு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 11ஆம் வாய்ப்பாடு 11 11 0. இங்கே 11 22 மீதி 2 11 22 மீதி 5 11 55. கரெக்டாக. இப்போ 1 2 2 10. 5ஆம் வாய்ப்பாடு 1 5 4 20 மீதி 2 5 25. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 45. ஸோ ஆப்ஷன் சி 45 சென்டிமீட்டர். இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்பர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்கிறதால நமக்கு கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு. சரிங்களா. அந்த கேன்சலேஷனை தப்பு இல்லாமல் இவ்வளோ தூரம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இந்த கேன்சலேஷனை கொஞ்சம் தப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருந்துருமா இருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் தரட்டுங்களா நான்? அதில் பாருங்களேன், இப்படி எடுத்துக்கலாம். வில்லின் இங்கே சொன்ன மாதிரி வில்லின் நீளம் 35.5 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் 35.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி பரப்பளவு ஏரியா எவ்வளோ கொடுத்துட்றேன் அப்படின்னா 976.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதனுடைய ஆரம் எவ்வளவு? இதுக்கு ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். லென்த் வந்து 35.5, ஏரியா 976.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் ரேடியஸ் ஆரம் எவ்வளவு? இது கேள்வி எண் 4 கொடுத்துருந்தோமா? ஸோ கேள்வி எண் 5. ஓகேங்களா. இந்த கேள்விக்கு என்ன வருது? இதில் என்னன்னா இந்த கேன்சலேஷனை எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான். நீங்கள் தப்பானாலும் பரவாயில்ல, இல்லை சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு வாட்டி நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னும் போது நான் ஆப்ஷன் சொல்லிடுவா. ஆப்ஷன் இங்கே இருக்கிற இதே ஆப்ஷன் தான், 35 25 45 55. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான் இதுக்கான ஆன்சராகவும் வரும். சரிங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. அடுத்ததா கேள்வி எண் 105. The sides of the triangle are in the ratio 3:4:5. The measure of the largest angle of the triangle is. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் மிகப்பெரிய கோணத்தின் அளவுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்குறாங்க. முக்கோணத்தோட நமக்கு தெரியும் 3 கோணத்தோட அளவு கூட்டினா 180 டிகிரி. கரெக்டாக. அப்போ இது 3த்தையும் கூட்டுங்களேன். 3 4 7 7 5 12. அப்போ இதை 12 அளவு வகுத்துறேன். ஒரு 12 12 ஒரு 12 12. அப்போ 15. இல்லை நீங்கள் 2 வாய்ப்பாடு அந்த மாதிரி கூட வகுக்கலாம். ஸோ ஒரு பகுதி அப்படிங்கிறது, ஒரு பார்ட் அப்படிங்கிறது 15 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க? மிகப்பெரிய பகுதி. அப்போ இதில் மிகப்பெரிய நம்பர் எது? 5. அப்போ ஒரு பார்ட்ன்றது 15னா பெரிய நம்பர் 5. அப்போ I15 75. அப்போ அந்த முக்கோணத்துடைய பெரிய அளவு என்னவா இருக்கும் அப்படின்னா 75 டிகிரியாக இருக்கும். சப்போஸ் சின்ன அளவுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 அளவு பெருக்கி இருப்போம். 3 15 45 இருந்திருக்கும். ஸோ எதை கேட்குறாங்களோ அது பொறுத்து மொத்தத்தையும் 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரின்னு தெரியும். அதை வச்சு மீதி நம்பர் சொல்லிடலாம். சரிங்களா. இதே மாதிரி நான் ஒரு கொஸ்டின் தரட்டுமா? கேள்வி எண் 6. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் 2:3:5 2:3:5 எனில் மிகச்சிறிய பகுதி மிகச்சிறிய கோணத்தின் அளவு என்ன? அங்கே மிகப்பெரிய கேட்டாங்க இல்லையா, நான் மிகச்சிறியன்னு கேட்குறேன். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் 3 பக்கங்களின் 3 கோணங்களின் விகிதம் கூட எடுத்துக்கோங்க. 2:3:5 இது 3 கோணங்களின் விகிதம் தான். எனில் மிகச்சிறிய கோணத்தின் அளவு என்ன இப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்ததா 106 கேள்வி எண். A person gets ₹50,000 as loan with interest rate 4% per annum from a bank. அதாவது ஒருவர் ஆண்டு வட்டி 4% என ரூபாய் 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டியானது, அதாவது அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா 50,000 ரூபாய் வாங்குறாரு. கரெக்டாக. 4% வட்டி. 50,000க்கு 10%னா 5,000, 1%னா 500. ஸோ 1% அப்படின்னா 500. அவர் 4% வாங்குறாரு. அப்போ 4% அப்படின்னா 4 × 500 2,000 ரூபாய். ஸோ முதல் வருஷம் வட்டி எவ்வளோ கட்டியிருப்பாருன்னா 2,000. அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி. கரெக்டாக. அப்போ வருஷம் அந்த வட்டியை சேர்த்துட்டு தான். இப்போ 50,000 கூட 2,000 சேர்த்தோன்னா 52,000. இப்போ இதுக்கு தான் 4% கண்டுபிடிக்கணும். தனி வட்டியாக இருந்தால் வருஷம் வட்டி மாறாது. ஆல்ரெடி நம்ம தனி வட்டி கூட்டு வட்டிலாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாஸ்லாம் சொல்லியிருப்போம். அதில் தனி வட்டியாக இருந்தால் 2,000 தான் அடுத்த வருஷத்துக்கு வரும். ஆனால் கூட்டு வட்டின்றதால
இந்த 52,000க்கு 1% அப்படின்னா 520, 4% அப்படின்னா 4 2 8 5 20 2080. அப்போது நான் மறுபடியும் அடுத்த வருஷம் 2வது வருஷத்துக்கு 2080 ரூபா. அப்போ சேர்த்தோம் அப்படின்னா 54,080 ரூபா. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி மட்டும்தான். அப்போ இங்கே ஒரு 2000, இங்கே ஒரு 2080. ஸோ மொத்தத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4080 கிடைக்கும். இது ஒரு மெத்தடாக போட்டு பார்த்து இப்படி ஆன்சர் சொல்கிறது. இதுக்கு மெத்தடு இல்லாமலே ஆன்சர் சொல்ல முடியுமான்னா தாராளமாக சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா 2 வருஷத்துக்கு வட்டி கட்டுறாரு. முதல் வருஷம் எவ்வளோ வட்டி ஆகுது? 2000 ரூபாய். 2வது வருஷத்துக்கு கூட்டு வட்டின்றதால கண்டிப்பாக 2000 விட அதிகமாக தான் இருக்கும். அது எவ்வளோன்னு தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 2000 அங்கே 2000 அதிகம்னா 4000 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் ஆன்சரில் பாருங்கள், இங்கே 4000 எக்ஸாக்டாக இருக்குது. கூட்டு வட்டியில் கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லை. வெறும் 2080, வெறும் 2000 இருக்குது. அப்போ ஆன்சர் 4080ன்றதை நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும் இப்படி மெத்தடாக போடாமல். நான் ஏன் உங்களுக்கு எடுத்தையும் சொன்னேன் அப்படின்னா, ஒரு எல்லா ஆன்சருமே 4000 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி மெத்தடாக போட்டு பார்த்தா நம்மளால சொல்ல முடியுன்றதால. ஓகேங்களா? இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேள்வி எண் 7. ஒருவர் ரூபாய், இதே 50,000 வச்சுக்கலாம், ரூபாய் 50,000ஐ 5% வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு? இப்போ சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். சரிங்களா? 50,000 5% வட்டி வீதம், இது ஒரு கேள்வி. இங்கே இன்னொரு கொஸ்டின். ஏன்னா கூட்டத்தில் நீங்கள் நிறைய கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது. 20,000 6% வட்டி வீதத்தில் வாங்குறாரு. இதே 2 வருஷம் கழிச்சு அவர் கட்ட வேண்டிய வட்டி தொகை எவ்வளவு? இந்த 2 கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்கள். ஓகேவா? கேள்வி எண் 107. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? பாருங்க, 2 ரூபாய் 70 பைசா. அப்போ இதை மொத்தமே பைசாவாக மாற்றிக்கலாம். 1 ரூபானா 100 பைசா, 2 ரூபானா 200 பைசா ப்ளஸ் இது ஒரு 70 பைசா. அப்போ மொத்தமாக 270 பைசா. இதில் 15 பைசா அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, 0 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? 3ஆம் வாய்ப்பாடு. 5 3 15, 9 3 27. வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்போ 5 10 பேருக்குன்னா 50/9. அவங்க கலப்பு மூலமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. 4 9 45. அப்போ 5 45 மீதி 5/9. ஸோ 5/9%. ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ மொத்தமாக பைசாவாக மாற்றிக்கிறோம். பைசாவை மாற்றிட்டு அதில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது. ஏன்னா அவங்க கேட்டது பைசாவில் தான் கேட்டிருக்காங்க. எப்பவுமே பையில் எழுதுறீங்கன்னா மேலையும் கீழையும் யூனிட் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதுதான் கேள்வி எண் 108. சஞ்சய் மிதிவண்டியை ரூபாய் 5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு ரூபாய் 600 குறைத்து விற்றார் எனில் நஷ்ட சதவீதத்தை காண்க. பாருங்க, அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 5000 ரூபாய். எவ்வளோ ரூபாய் கம்மியாக விற்றுருக்காரு? 600 ரூபாய் கம்மி. சதவீதம் கேட்குறாங்க, அதனால இன்ட்டு 100. பாருங்க, 1 2 1 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, ஒரு 5 5 12 5 60. அப்போது ஆன்சர் 12% முடிஞ்சிச்சு. எவ்வளோ ரூபாய் கம்மியாக, எவ்வளோ சதவீதம் கம்மியாக வச்சிருக்காருன்னா 12%. ஏன் அவங்க டைரெக்டாகவே 600 ரூபாய் குறைச்சாருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி 4400 விற்றுருக்காருன்னா எவ்வளோ ரூபாய் கம்மியாக விற்றுருக்காருன்னு பார்த்து மேலே போடுறது இருக்கும். அவங்க எவ்வளோ ரூபாய் கம்மியாக விற்றாருன்னு டைரெக்டாகவே சொல்லிட்டாங்கன்றதால நமக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இங்கே இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இதே மாதிரி ஏற்கனவே ஒரு 8 கேள்வி கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 9வது கேள்வி. சஞ்சய் மிதிவண்டியை ரூபாய் 7000க்கு வாங்கி 7000. சரிங்களா? ரூபாய் 7000க்கு வாங்கி 2 வருடங்களுக்கு பிறகு ரூபாய் 700 கம்மியாக குறைத்து விற்றார் எனில் நஷ்ட சதவீதத்தை காண்க. இதுக்கு ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். இதே மாடல். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 109. இஃப் x plus x equal to 2 plus root 3, then the value of x plus 1 by x is. அதாவது எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 plus root 3. இங்கே எக்ஸையும் 1 plus எக்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 by எக்ஸையும். அப்போ 1 by எக்ஸ் என்னன்னு தெரியணும்னா ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. இங்கே நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கோங்க. 2 minus root 3. புரியுதா? எக்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. 1 by எக்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இந்த சைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ப்ளஸுக்கு பதில் மைனஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸ். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆகிடும். 2 + 2 2 கூட்டினா 4 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஆன்சர். நம்ம இந்த ரூட் 3லாம் இருக்கிறதுக்கு 1 by எக்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமப்பட்டு இருப்போம் இல்லையா? அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த நடுவில் இருக்கிற சைனை மட்டும் மாற்றிக்கிட்டு ப்ளஸ் பண்ண சொன்னால் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ண சொன்னால் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 110. 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு காண்க. இப்போ குவாட்ரண்ட்டுக்கு சுற்றளவு கேட்டிருக்காங்க இல்லையா? பெரிமீட்டர். பொதுவாக நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க சுற்றளவு கேட்குறாங்க கால்வட்டத்துக்கு அரைவட்டத்துக்கோனா இதுக்கு எக்ஸாக்டான ஃபார்முலா ஒன்று உண்டு. அதை வச்சு நம்ம போட்டுட்ருப்போம். நான் உங்களுக்கு அது மாதிரி இந்த 2 டைமென்ஷனும் சரி 3 டைமென்ஷனும் சரி ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வேணா கூட நான் உங்களுக்கு குரூப்பில் திரும்பவும் ஷேர் பண்ணுறேன்.
அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சது ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன். அதுவும் குறிப்பாக இந்த கால்வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. கால்வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 25/7 இன்ட்டு ஆர். நீங்கள் நார்மலாக ஃபார்முலா வரணும்னா ஆர் இன்ட்டு π/2 + 2ன்னு வரும். ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆர் இன்ட்டு π/2 + 2. ஆக்சுவலான ஃபார்முலா இதுதான். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது இதுதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் உட்காந்து பையுடைய வேல்யூலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம்னா கஷ்டன்றதால இதுதான் சிம்பிளை பண்ணி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 25/7 இன்ட்டு ஆர். இதே மாதிரி அரைவட்டத்துக்கும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் கொண்டு வந்து அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். பாருங்கள் 25/7 இன்ட்டு ரேடியஸ் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21. 1 7 7 3 21. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 75 முடிஞ்சு போச்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி 75 சென்டிமீட்டர். இவ்வளோ தான் பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறத விட இது ஈஸி. கால்வட்டத்துடைய சுற்றளவு இன்னும் சில ஐடியாஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா? புரிஞ்சு முடியுதுங்களா? இதே மாடல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். இன்னைக்கு வீடியோவுடைய 10வது கேள்வி இது. 35 சென்டிமீட்டர் ஆரமுடைய கால்வட்ட பகுதியின் சுற்றளவு காண்க. இது ஒரு கேள்வி. ஸோ மொத்தமாக 10 கேள்வி நடத்திருக்கோம். 10 கேள்வி கொடுத்துருக்கோம். அதுக்கும் ஆன்சர் என்னன்றதை கீழே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட நோட்லையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டினோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.